வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 7வது அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். நீ அவனை நோக்கி, சீரியர் எப்ராயிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். 7வது வசனம். கர்த்தராகி ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பது இல்லை என்றார். இந்த நாளிலே பேசும்படி ஆவியானவர் சிந்தையில கொண்டு வந்த வார்த்தை இதுதான். எதிரியின் திட்டங்கள் முறியடிக்கப்படும். எல்லாரும் சத்தமா விசுவாசத்தோடு சொல்லுங்க, எதிரியின் திட்டங்கள் முறியடிக்கப்படும். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, எதிரியின் திட்டங்கள் முறியடிக்கப்படும். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுவோமா? அப்போ எதிரி என்ன பண்றான்? ஏன் எதிரி திட்டம் போடுறான்? ஆமென் சொல்லுங்க. இதை சொன்ன எதிரி ஏன் திட்டம் போடுறான்? ஏன்னா அவர் நமக்காக திட்டம் போட்டதுனால. ஹல்லேலூயா. ஒருத்தனை திட்டம் போட்டு தூக்கணும்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஈவினிங் 7 மணிக்கு ஒரு கொசு வருது. காலையில் குடும்பம் எல்லாம் கூட்டு, எங்க வாங்க இங்க வாங்க, இந்த மேப்பர் இது இந்த டோர் வழியா வரும்போது நீ இங்க பேட் வச்சு நிக்கணும். அது அந்த இப்படி ஏதாவது திட்டம் போடுவோமா? நம்ம திட்டம் போட மாட்டோம். பார்த்த உடனே அடி, பார்த்த உடனே அடி. ஒரு வாட்டி இப்படிதான் இதுல இருந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் பேசிட்டு இருக்கும்போது டப்புன்னு அடிச்சுட்டாரு. நான் சொன்னேன், என்ன பிரதர்? கொசு. அப்புறம் நான் பார்த்துட்டே இருந்தேன், அவர் முகத்தில் ஏதாவது கொசு வருமா. அவருக்கு நல்ல நேரம் வரல. நான் சொன்னேன், அது கடிச்சா கூட இவ்வளோல எடுத்துட்டு போவோம், இப்போ அடிச்சு பார்த்த உடனே அடி. அப்போ அது ஞாபகம் வந்துச்சு. ஆனால் பாருங்க, எதிரி என்ன பண்றான் தெரியுமா? திட்டம் போடுறேன். ஏன் தெரியுமா? அப்படிலாம் உன்னை தொட முடியாது. இதுக்கு இப்படி ஆமேன்னு சொல்லுவீங்க. அப்படியெல்லாம் உன்னை தொட முடியாது. ஏன்னா உன்னை குறித்த தேவ திட்டம் பெரியது. ஹல்லேலூயா. அதனாலதாங்க என்ன அடி வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. இது எப்படி? ஹல்லேலூயா. மத்தளத்துக்காவது 2 பக்கம் தான் அடி. எங்களுக்கு சுத்தி சுத்தி அங்க போன அடி, இங்க போன அடி, ரேஷன் கடையில் போனாலும் அடி. அந்த அடி வேற, எங்க போனாலும் அடி, சுத்தி சுத்தி அடி. தாவீதுக்கு பாருங்க, தாவீதுக்கு வீட்டு அப்பாவே அவன் ஆகாதவன் சொல்றார், அண்ணன் அகங்காரம் உள்ளவன் சொல்றார், மாமா விரோதியாவே பார்க்கிறார் வாழ்நாளெல்லாம். வாழ்நாள் ஃபுல்லா விரோதி. மனைவி அற்பமா பார்க்கிறார். இன்னும் தாவீது எங்க போவார்? எங்க போவார்? கடைசி ஆறுதலுக்கு மனைவிட்ட போனா போச்சு. சிலர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வாங்க முடிஞ்சு. அடுத்து ஆசையா ஒரு பையனை வளர்க்குறான், அழகான பையன். யாரு? அப்சலோம். அப்பாவை பாத்தியலான்னு கேட்குறான். எதுக்கு? கொல்லுறதுக்கு. எங்க போ, எங்க போ? அதான் சொல்ற, எனக்கு மட்டும் சிறகு இருந்திருந்தா எங்கேயாவது போயிருப்பேன். ஆமென். ஆனால் அந்த தாவீது சொல்லுகிறார், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அதனாலதான் கலங்கும் போது தாவீது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற, நீ ஏன் தேங்குற? தேவனை நோக்கி. அவரும் அப்படி பண்ணல. உங்க அப்பா உன்னை ஆகாதவனாய் பார்த்தது போல ஆண்டவர் ஒன்ன பார்க்கல.
உங்க அண்ணன் உன்னை அகங்காரம் உள்ளவனாய் பார்த்தது போல ஆண்டவர் உன்னை பார்க்கல. உன் மாமா உன்னை சத்துருவா பார்த்தது போல ஆண்டவர் உன்னை பார்க்கல. உன் மனைவி உன்னை அற்பமா பார்த்தது போல ஆண்டவர் உன்னை பார்க்கல. உன் மகன் உன்னை விரோதியா பார்த்தது போல ஆண்டவர் உன்னை பார்க்கல. நீ தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பு என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. சத்துரு ஏன் திட்டம் பண்றான் அப்படின்னா, அப்படி பிளான் பண்ணாம அவனால தொட முடியல. அதனால ஹெவி அவன் பிளான் பண்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே, சத்துரு திட்டம் போட்டான், போடுகிறான், போட்டுக்கொண்டிருக்கிறான். நல்ல கவனமா கேட்கணும். இனி செய்திக்குள்ள போறோம். எல்லாருக்கும் அல்ல, சிலரை தொடுவான், பிளான் போட்டு அடிப்பான். அதான் இன்னைக்கு செய்தி. அந்த இதை முறியடிக்கணும். சத்துருவின் திட்டத்தில் அகப்பட்டவர்கள் உண்டு. சத்துருவின் திட்டத்துக்குள் அகப்படக்கூடாது என்பதற்காக இந்த நாளிலே ஆவியானவர் பேசுகிறார். ஆமென். சத்துருவின் திட்டத்தில் அகப்பட்ட ஒருவன் யூதாஸ், அகப்படாதவன் பேதுரு. 16வது அதிகாரத்தில் பேதுருவை தூக்க திட்டம் போடுகிறான். எடுக்க வேண்டாம், மத்தேயு. அதன் பிறகு யூதாஸை தூக்க திட்டம் போடுறான். ஸோ பிளான் எல்லாருக்கும் போடப்பட்டது, ஒருவன் அகப்பட்டு கொண்டான். சொல்ல வருகிற முதல் செய்தி இதுதான். சத்துருவின் திட்டம் முறியடிக்கப்பட நாம் தேவ திட்டத்துக்கு உள்ள இருக்கணும். எதிரியின் திட்டம் முறியடிக்கப்பட என்ன செய்யணும்? முதல் காரியம், தேவ திட்டத்திற்கு உள்ள இருக்கணும். தேவ திட்டத்துக்குள்ள இருக்கணும். தேவ திட்டத்துக்கு உள்ள இருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். தேவ திட்டத்துக்கு உள்ள இருந்தா சத்துரு வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், அப்பாலே போ சாத்தானே. இயேசுவோடு கூட பந்தியில் இருக்க சீஷர்கள் அமர்ந்த போது அந்த கூட்டத்தில் அமர்ந்தவர்களில் ஒருவன் தான் யார் என்றால் யூதாஸ். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 27வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வருஷமாவே இந்த சீஷர்கள் இந்த பிசாசு சுத்திட்டு இருக்கிறான். நமக்கு நன்றாய் தெரியும். இயேசுவே சேர்த்து மொத்தம் எத்தனை பேர்? 13 பேர். ஆமென். சாத்தான் முதல்ல யார வீழ்த்த திட்டம் போட்டான்? இயேசுவை. நடந்துச்சா? நடக்கல. அடுத்து யார வீழ்த்த திட்டம் போட்டான்? பேதுருவை. நடந்துச்சா? இல்ல. அடுத்து யார வீழ்த்த திட்டம் போட்டான்? யோவான் யாக்கோப. ஏன்னா இவங்க தான் ஜீசஸுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறவங்க. யோவான் லூக்கா 9 ஆண்டவர் சொல்லுவார், உனக்குள்ள என்ன? அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 55வது வசனம், 54 இருந்து வாசிங்க. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரை எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். நானே வாசிக்கிறேன். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று என்ன செய்தாராம்? அதட்டினார். அதட்டுறார். திட்டம் போடுறான். பாத்தீங்களா? இயேசு அப்பாலே போன்னு சொன்னதும் விலகிட்டு அவன் எடுத்து ஸ்கெட்ச் யாருக்கெல்லாம் போட்டான் பாருங்க. வெரி க்ளோஸா ஜீசஸுக்கு யார் இருக்கிறாங்க அவங்க மேலதான் ஸ்கெட்ச் போடுவான். இந்த அப்பம் சாப்பிட்ட யாருக்காவது ஸ்கெட்ச் போட்டானா? இல்ல.
பேதுரு. ஏன்னா அவன்கிட்ட தான் என்ன இருக்கு? கீ இருக்கு. அடுத்து யோவான் யாக்கோபு. ஏன்னா இவங்க தாயார் வந்து யோவான் யாக்கோபு எங்க இருக்கணும்னு கேட்குறாங்க. ஒரு ஆள் வலது புறத்திலும், நான் யோவானுக்கு பேக் இந்த சீட்ல இருக்கு, யாரும் எடுக்கக்கூடாது. வலது புறத்திலும் இடது புறத்திலும். சாத்தான் பார்த்தா ரைட்டு, அடுத்த ஸ்கெட்ச் போடு, அந்த யோவானுக்கு போடு. ஆமென். தாயே கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா ஸ்கெட்ச் அவன் எப்படி போடுறான் பாருங்க, வெரி க்ளோஸா. ஒரு தேவ பிள்ளைல ரொம்ப கவனமா இருக்கணும். எதிரியின் திட்டம் முறியடிக்கப்பட வேண்டியது அவசியம். அந்த இடத்துல என்ன இது ரெண்டுக்கும் யோவான், யாக்கோபு, பேதுரு, யூதாஸ். அடுத்து எங்க வரான்னா யூதாஸ். ஏன்னா இவங்களுக்கு அடுத்து இருக்கிறவர்கள ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறது யார் அப்படின்னா யூதாஸ். எதை வச்சு சொல்றீங்க? பணப்பை இருக்கு, ட்ரெஷரர். ஒரு 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 அமைப்பு அப்படிதான் இருக்கும். பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர். வராரு மூணாவது தான். எதுக்குனாலும் யார் தான் கூட நிற்கணும்? ட்ரெஷரர். அப்போ நேர கூட இருக்கிற இந்த மூணை கை வச்சுட்டு அடுத்து யூதாஸ் வரான். யூதாஸ் பிளான் போட்டு தூக்கிட்டான். ஏன் யூதாஸ் தூக்குனா? இவங்களை தூக்கலைன்னா இவங்க எல்லாத்தையும் இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க. அதான் வித்தியாசம். யூதாஸ் இப்படி போய் பார்த்தது எடுத்தது ஒண்ணுமே அந்த பந்தியில் இருக்கும்போது கூட இயேசு கிட்ட வாய் திறக்கல. சொல்லியிருந்த சாப்டர் வேற. என் காரியத்தை நான் என் ஆண்டவரிடத்தில் மறைக்க 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 சத்துருவின் திட்டம் சக்சஸ் ஆயிட்டே இருக்கும். என் காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்த 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 சத்துருவின் திட்டம் அவமாயிட்டே இருக்கும். ஆண்டவரே விழுந்துட்டியா? நான் விழுந்துட்டேன்பா. எப்படிங்க? அதாவது யூதாஸ் இந்த பணப்பை எங்க வச்சிருப்பான் தெரியுமா? இடுப்புல தான் கட்டி வச்சிருப்பான். 30 வெள்ளிக்காசு. அந்த பந்தி என்பது அப்படி சுத்தி இருப்பாங்க. சுத்தி தரையில அப்படி கம்பளெல்லாம் விரித்துட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன பெட்டு மாதிரி இருக்கும். அப்படி உட்காந்து இருப்பாங்க, சுத்தி இருப்பாங்க. அப்போ கால் கழுவும் போது ஒரு சைடோட இப்படி இருப்பாங்க. நம்ம பல ஆங்கிளில் இருப்போம். இங்கே அப்படி இல்லை. அந்த ஒரு சைடோட காலை வச்சுட்டு அப்படி இருப்பாங்க. அப்போ ஒரு சைடை கழுவிட்டு அடுத்த சைடு கழுவும் போது இந்த காலை அப்படி மாற்றி வைக்கணும்ல. அப்படி இந்த காலை அப்படி மாற்றும் போது ஒரு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு தெரியுமா? இந்த பணப்பையில் இருக்கிற காசு, வெள்ளி காசுல. இயேசுவுக்கு தெரியாதா? சவுண்டு கேட்கும் போதாவது இவனுக்கு எங்க நம்ம சர்ச்சில் இருக்கும்போது ஃபோனை சைலண்ட்ல போட மறந்துட்டோம். திடீர்னு ஐயோ அம்மான்னு சவுண்ட் வரும். அதாவது அந்த ரிங்டோன் அப்படி வரும்போது பதறி இல்ல, அந்த சில்லற சவுண்டு கேட்கும் போதும் கூட அவனுக்கு உணர்வு. ஆண்டவரே இப்படி தெரியாம வாங்கிட்டேன்பா. மறைக்கிறான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதுவரை திட்டத்துக்குள் பயணித்து வந்தவன் இப்பொழுது திட்டத்தை விட்டு வேற பிளான் போட்டு போறான். அவன் பிளான் போட்டு வெளியே போனதும் சத்துரு வெளியே சரியா அந்த வலைய வச்சிட்டு இருக்கிறான். இந்த எலி வந்து ஆகாரம் எடுக்க எலி பொறிக்கு உள்ள போகும். திரும்பி வரும்போது என்ன இங்க இருந்து டோர காணவே இல்லை. இவன் அப்படி அப்படி அவர் எழுந்து புறப்பட்டான். அந்த ஐக்கியத்தை விட்டு அந்த இயேசுவோடு இருக்கிற அந்த அந்த தேவ திட்டத்துக்கு உட்பட்டு வந்தவன் தானே. இவன் திருடனும்னு வரலையே, இவன் திருடன் தான். இவன் துரோகி. இப்படிதான் பைபிளே சொல்லப்பட்டிருக்கு. இவன் கூட இருந்தே கால வரக்கூடியவன். அது தாவீதை வச்சு எழுதிட்டாரு. என் கூட அப்பம் புசித்தவன் குதிகாலை. சிலருக்கு சுபாவெல்லாம் போட்டோ பார்த்தாலே தெரியும். சும்மா அவன் அப்பம் புசித்தவன் குதிகாலை தூக்கினான். அவன் லூக்கா எழுதுறார் அவன் துரோகி அப்படின்னு. யோவான் சொல்ற அவன் திருடனாய் இருந்தபடியா. இப்படிலாம் எழுதி இருக்கிறாங்க. இயேசுவுக்கு தெரியும்.
ஆனால் இவங்களுக்கு என்ன, யோவான் யாக்கோபுக்கு வரம் இருக்கு, ஆண்டவர் gift கொடுத்து ஏற்கனவே அனுப்பியாச்சு. அந்த இடத்துல இயேசுகிட்ட கேட்காமலே இப்பொழுது அக்கினி இறங்கி இவர்களை அழிப்பதாகன்னு சொல்லியிருந்தா அந்த இடம் வேற, அவங்க பிசாசின் திட்டத்துக்குள்ள தவறி இருப்பாங்க. ஆனால் இவங்களை இயேசுகிட்ட தான் வந்து நிற்கிறாங்க. ஆண்டவரை நான் செய்யட்டுமா, அப்படி செய்யட்டுமா, இப்படி செய்யட்டுமா, அப்போ அதட்டுறாரு. அதட்டப்பட்டு 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 இவர்கள் திட்டத்தை விட்டு விலகாதபடி காக்கப்படுகிறார்கள். ஆனால் யூதாஸ் என்பவன் எல்லாத்தையும் மறைச்சிட்டான். இயேசுவோடு இருந்து நீங்க மற்றவங்கள்ட்ட எல்லாம் மறைக்க, ஆனா இயேசு கிட்ட நீங்க மறைக்க 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 உங்களை குறித்த சத்துருவின் திட்டம் வந்து பலப்பட்டு கொண்டே இருக்கும். திட்டத்துக்கு உட்பட்டால் எதிரியின் திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படும். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்வதற்காகவே வந்தேன் என்கிறார். லூக்கா 19 யோவான் 6:38 என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கினேன் அப்படிங்கிறார். இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, லூக்கா 19:47-48 வசனங்களில் அவர் நாடோறும் ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும், 1-2 பேர்ல, பிரதான ஆசாரியர், வேத பாரகர், ஜனத்தின் மூப்பர் என்ன செய்தார்களாம்? அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டி கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். அவங்களால பிளான் கூட சரியா ஒரு பிளான் போட்டுட்டு போவாங்க, ஃப்ளாப் ஆயிரும். சதுசேயர் வாய் அடைச்சார்னு சொல்லிட்டு பரிசேயர் வந்தா அங்க ஃப்ளாப் ஆகும். ஏன்னா அவர் சித்தத்துக்கு உட்பட்டு இருந்தார். அவரால் விலகி தனியா நிறைய செய்ய முடியும். என கர்த்தத்துவம் அவர் தோல்ல இருந்துச்சு. அவரை யாரும் வெறுமையாக்கல, அவரே வெறுமையாகி வந்தார். ஆனாலும் தெளிவா சொல்றார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்ல வருகிற செய்தி இதுதான். உங்களை குறித்த தேவ திட்டம் இருக்கிறது. அதற்குள்ள நீங்க உட்பட்டிருந்தா உங்களுக்கு எதிரான திட்டங்கள் எல்லாம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்னைக்கு நான் ஆண்டவர் அவன் நினைக்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது, நான் நினைக்கிறது என் வாழ்க்கையில் நடக்கலையே. அவங்க சொன்னாங்க பாரு 6 மாசத்துல நீ விழுவேன்னு சொன்னாங்க. கரெக்டா 6 மாசத்துல நான் விழுறேனே. அவங்க சொன்னாங்க பாரு உன்னை நான் 1 மாசத்துல வேலையை விட்டு தூக்குறேன்னா இல்லையா பாரு, கரெக்டா சொன்னது மாதிரி 1 மாசத்துல வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே. இங்க பாரு, நீ இந்த வேலையை தொடங்கிட்டியா, உருப்படாது போ, நீ வீடா கட்ட ஆரம்பிக்கிற, நீ கட்ட மாட்ட பாரு. அதே மாதிரி என்னால கட்ட முடியலையே. இவங்க இன்னைக்கு அநேகருடைய புலம்பலும் வலியும். நம்ம எங்க இருக்கிறோம்? அதாவது சத்ருவின் திட்டத்துக்குள்ள நான் இருந்தா அந்த திட்டம் தான் என்னில் வந்து நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கு. சத்ருவின் திட்டம் என்ன? இவன் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் திருடணும், இவனை அழிக்கணும், இவனை கொல்லணும். பிதாவின் திட்டம் என்ன? இவனுக்கு ஜீவன் உண்டாகணும், இவன் பரிபூரணம் அடையணும். நான் எந்த திட்டத்துக்குள்ள இருக்கிறேன்? மாம்சமும் மனசும் விரும்புகிறத தான் நான் செய்வேன், என் இஷ்டப்படி தான் நான் டிராவல் பண்ணுவேன் என்றால் சத்ருவின் திட்டத்துக்குள்ளே அகப்படுவது ரொம்ப எளிதாக இருக்கும். அதே நேரத்தில் கர்த்தரோடு ஆண்டவரே என் வாழ்க்கையில் டெய்லி, அதனால தான் ஆண்டவர் ஜெபிக்க அந்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற ஜெபத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கும்போது கரெக்டாக அப்படியே சொல்லணுங்கிறதுக்காக அல்ல, அதில் சொல்லப்பட்ட வார்த்தையை பாரு, உம்முடைய சித்தம். ஸோ இது நம்மளோட டெய்லி, அதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், கண்டிப்பாக நமக்கு அது வேணும். அப்போ நம்ம அது எப்படி கேட்போம் தெரியுமா? எப்படியாவது எனக்கு தாங்க. ஆனால் எப்படி கேட்கணும் தெரியுமா? இது உங்களுக்கு சித்தம்னா. ஆனால் சில இடத்துல நமக்கு அப்படி கேட்க மனசு வராது. ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா சில சொல்லுவாங்க, பாஸ்டர் இப்போ ஒரு இந்த காலேஜில் இடம் கிடைக்க தேவனுக்கு சித்தமாக இருக்கும்படி ஜெபம் பண்ணுங்க.
ஒரு கூட சொல்லுங்க. இந்த காலேஜில் இடம் கிடைக்க தேவனுக்கு சித்தமா இருக்கும்படி நம்மளை எந்த இது 7 மடங்கு அக்கினி சூளையோட மொத்தத்தில் அங்க, அதாவது நீங்க அங்க போய் பிளான் எல்லாம் மாத்திட்டு அவர் வேற ஏதாவது காலேஜ் எழுதிருந்து அதை வெட்டிட்டு இந்த காலேஜை இல்லை, சிலர் அப்படி வெட்டிட்டு வரவங்க எல்லாம் இருக்கிறாங்க. போய் வெட்டிட்டு எழுதிட்டு வாங்க. இயேசு பாருங்க, அந்த 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 உயிர் போற அந்த நேரம் இல்ல, முந்தின இரவு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானா நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. இப்படி சொல்லும் போது என்ன ஆகும் தெரியுமா? நம்மளால தேவனை மறுதலிக்க முடியாது. நான் நினைத்தது போல நடக்கலன்னதும் அநேகர் மறுதலிச்சுட்டு போயிடறாங்க. மறுதலிச்சு எங்க போறாங்க? வெளியே ஒருத்தன் விழுங்குறதுக்கான வாய் திறந்துட்டு இருக்கிறான், பிளான் போட்டு காத்திருக்கிறான், திட்டம் போட்டு காத்திருக்கிறான். சத்துருவின் திட்டம் வாய்க்கப்படாமல் இல்ல, அவன் உருவாக்கி வச்சு ஒரு ஆயுதம் யூஸே பண்ணாம இருந்து அந்த ஆயுதம் என்ன ஆயிரும்? மழுங்கிரும். சத்துருவின் திட்டங்கள் அப்படி போகணும். ஹல்லேலூயா. கடைசியில் அந்த ஆயுதத்தை வச்சு ஒரு பழத்தை வெட்டினா கூட பழம் என்ன செய்யாது? பழம் பட்டு ஆயுதம் வேணா துண்டாகும். ஏன்னா அது யூஸே பண்ணாம மழுங்கி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் அவன் நினைக்கிறது அப்படியே நடக்குது. அவன் இப்படி சொல்லி இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு போனாங்க பிரதர். அதுக்கப்புறம் எனக்கு கண்ணே தெரியல. எப்படிங்க இது? உன்னை தொடுகிறவன் இந்த இடத்துல ஆவியானவர் கடந்தனால் நீ எந்த திட்டத்துக்குள்ள இருக்கிற? வீட்டுக்கு வெளியே வந்த ஒரு முட்டை இருக்கு பிரதர், சந்தோஷம். அதுல ஏதோ வரைஞ்சிருக்காங்க, நான் வேற அதை தாண்டிட்டேன். நீங்க ஏன் தாண்டிங்க? சும்மா போக வேண்டியதுதானே. அது எனக்கு ஏதோ ஆயிருமோ. அடுத்த நாள் தெரியாம அவங்க எங்க கீழே விழுந்து லைட்டா காலில் அடிபட்டுரும். முட்டை ஏன் வருது? எத்தனை முட்டை எங்க அப்பா எத்தனை முட்டை எடுத்து போட்டாங்க தெரியும்? எத்தனை முட்டை. ஆமே, இன்னைக்கு கிருபையினால முட்டைக்கு குறைவில்லை. ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில, சத்துருவின் திட்டம் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்கப்படுதுன்னா தேவ திட்டத்துக்குள்ள நாம இல்லை. தாவீதை குறித்த பெலிஸ்தரின் திட்டம் அவமானது, சவுலை குறித்த பெலிஸ்தரின் திட்டம் வாய்க்கப்பட்டது. இந்த நாட்களில் விரோதமான திட்டங்கள் முறியடிக்கப்படும், விரோதமான திட்டங்கள் முறியடிக்கப்படும். இல்லைன்னா போராடிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும், போராடிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். அதில் ஒரு நம்ம லைஃப்ல கொடியேற்றப்படுகிற நாளும் வேணும், இன்னொரு நாள் வரணும். உன்னோடு போராடினவர்களை ஆமென். ஹல்லேலூயா. பவுல் நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கிறான், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். எவ்வளவு பிளான் பண்ணாங்க தெரியுமா பவுலை தூக்குறதுக்கு? ஏன்னா பவுலுங்கிறது ஒரு என்ன சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பர்சனா எல்லா நிலையிலும் இருந்தவன் இப்படி மாறிட்டான். நீ சித்தத்துக்கு உன்னை விட்டு கொடுத்துட்டேன்னா யார் யாரை வச்சு சத்துரு பிளான் போடுவானே தெரியாது. இப்படிதான் ஒரு விசை பவுலை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தி அங்கே பவுல் வேற ஒரு குண்டை தூக்கி போட்டார். நான் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேன் பார்த்தார். அந்த இடத்துல 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க, பரிசேயரும்
சதுசேயர் இருக்கிறாங்க. சதுசேயருக்கு எது மேலே நம்பிக்கை கிடையாது? உயிர்த்தெழுது மேலே நம்பிக்கை கிடையாது. பரிசேயர்களுக்கு எது மேலே நம்பிக்கை கிடையாது? பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்புகிறாங்க, சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்பலை. ஆனால் இவங்க ரெண்டும் சேர்ந்து இப்போ யாருக்கு எதிராக வராங்க? பவுலுக்கு எதிராக வராங்க. பவுல் பார்த்தார், ஓகே டக்குன்னு இவங்களுக்குள்ள நான் உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்க வந்தேன்னா அவ்வளோதான். அங்கே 2 பேருக்கு அடி கலகம் உண்டாயிட்டு அடுத்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே அங்கேருந்து சேனாபதி என்ன பண்ணிட்டான்னா பவுலை வந்து சேஃபாக பண்ணிட்டான். சேஃபாக ஒதுக்கிட்டு அங்கேருந்து பவுல் எஸ்கேப் ஆயாச்சு. அப்பாடா எஸ்கேப் ஆயாச்சுன்னு நினைக்கும் போது நைட்டு ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட பேசுகிறார். அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுக்கிறது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். பிரச்சனை முடிஞ்சிட்டுன்னு பார்த்தா நைட்டு வந்து கர்த்தர் சொல்லுகிறார், பவுலே திடன்கொள். அதாவது சும்மா இருக்கிற ஒருத்தனை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றாருன்னா அடுத்து பயப்படக்கூடிய ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சும்மா பவுலுக்கு எப்பாடா அங்கேருந்து இந்த அம்பை வாங்கி இங்கே குத்தி, இந்த அம்பை வாங்கி இங்கே குத்தி நம்ம எஸ்கேப் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பவுலே திடன்கொள், அடுத்த பிரச்சனை ரெடி ஆயிட்டு. ஏங்க வாழ்த்துதலே என்னவாகுமோன்னு மரியாள் என்ன பண்ணாங்க? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அதான் ஒரு ஒரு என்ன ஒரு மெச்சூரிட்டி. சும்மா என்ன வாழ்த்த மாட்டாரு, ஏதோ ஒன்று அவள் அதை சிந்தித்து கொண்டிருந்தா. நம்ம வார்த்தை வந்து முன்ன பின்ன யோசிக்காம ஐ ரிசீவ் இட், ஆமென் அப்படியே வாங்கிட்டு அப்புறம் போய் நீ தண்ணீரை கடக்கும் போது ஆமென் ஆண்டவரே தண்ணீரை கடக்கணுமா, நீ அக்னியில், எஸ் எனக்காக தான் கர்த்தர் பேசினார். ஆண்டவரே நான் ஒழுங்கா தரையில நடந்துட்டு இருக்கிறேன், இனி என்ன நீங்க அக்னியில நடத்துறீங்களா? அதாவது என்னுடைய நாளையை பார்த்தவர் தான் இன்னைக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் நாளையை அறிந்தவர் தான் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆமென். நீர் சொல்லியும் செய்ய நீர் சொல்லியோ சொன்ன வார்த்தையை ஆமென் ஒரு முறை என்னிடம், எஸ் எஸ் ஆமென். திடன்கொள் திடன்கொள் திடன்கொள், நீ சாட்சி கூற வேண்டும் அப்படின்னார். தூங்கி எழும்புனா விடியற் காலத்தில் இன்னொரு சம்பவம் நடக்கு. அடுத்த நாள் காலையில் அந்த வசனம் வாசியுங்கள். 12வது வசனம். விடியற்காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம். என்ன பிளான்! சத்துருவை வீழ்த்தும் வரைக்கும் நான் உபவாசத்தை நிறுத்த மாட்டேன்னு ஒருத்தராவது பிளான் போடுறோமா? இல்லை இல்லை. சத்துரு எப்படி பிளான் போட மாட்டீங்களா? அந்த பவுலை நாங்கள் வீழ்த்துறது வரைக்கும் கொலை செய், அதுவும் என்ன எப்படி தெரியுமா? ஒருமித்து. இந்த ஒன்னஸ் படிக்கணும்னா சத்துருவை பார்க்கணும். ஒரு சரீரத்துக்குள்ள 6000 பிசாசுகள் வந்து இருக்குது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நம்ம இங்கிருந்து இப்படி இடிச்சு என்ன பிரச்சனை? அதுவும் இயேசு அந்த பிசாசுகளை விரட்டும் போது 2000 பண்டிகள் 3 பிரிஞ்சு ஒவ்வொரு பண்டிக்குள்ள 3. என்ன ஒரு டிசிப்ளின்! என்ன இதெல்லாம் வந்து கரெக்டா 3 அங்க அடி போடல. நீ என் கூட வா, நீ என் கூட வா, ஒரு அழகா அது பாட்டுக்கு பிரிஞ்சு. என்ன இதெல்லாம் பாட்டு, ஒரு பிரச்சனை கிடையாது. அது உள்ளே இருந்துட்டு ஆண்டவரே எங்களையே கஷ்டப்படுத்த வந்தீங்க, நாங்கள் எதாவது கேட்டோம் எங்களுக்கு இடம் வாங்கி தாங்க.
நாங்கள் இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை. அது 3 பிரிஞ்சு உடனே இமீடியட்டாக 2000 பண்டி 6000 பேய்னா ஒரு பண்டிக்குள்ளே 3 கரெக்டாக போச்சு. கரெக்டாக எல்லாம் கொஞ்சம் கடலில் ஒரே இடத்துல. இங்கே பாருங்க, யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை. இப்படி கட்டுப்பாடு பண்ணவங்க எத்தனை பேரா? 40 பேர் இருந்தாங்க. அடுத்து அவங்க பிளானை பாருங்க. 14-15 வாசிங்க. அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதும் இல்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். இவர்கள் பிளான் பண்ணது மட்டும் இல்ல, அதை போய் சொல்லவும் செஞ்சிட்டாங்க. சிலர் அப்படிதான் உபவாசம் இருந்து அப்படி இருந்துட்டு போயிடணும். இந்த வெளியெல்லாம் போய் சொல்லக்கூடாது. சீன் மாறிட்டுனா ரொம்ப கஷ்டமாயிரும். ஆமாம், நான் வேற சர்ச்சில் சொல்லிட்டேன் 30 நாளாக நான் ஃபாஸ்டிங் இருக்க போறேன்னு. முதல் நாளே இப்படிக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அமைதியாக இருந்துட்டு அவன் சபதம் பண்ணிட்டோம். அதனால அவங்க இப்போ பவுலை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க பாருங்க. 15 நான் வாசிக்கிறேன். ஆனபடியால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தோட கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்களை போல, இந்த பவுலுக்கு என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க மனதுள்ளவர்களை போல சேனாபதிக்கு காண்பித்து அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாயிரும். இவ்வளோ பெரிய பிளான் போடுறாங்க. இந்த பிளான் போடுறதுக்கு முந்தின நாள் நைட்டு பவுல் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடன்கொள்ங்கிற வார்த்தை நீங்க சும்மா இருக்கும்போது வருதுனாலே பெரிய சத்துரு ஏதோ பெரிய திட்டத்தை போடுறான். ரெடி ஆயிரணும். இந்த செய்தி ஒருத்தர் மூலமாக இதெல்லாம் சொல்லக்கு டைம் இல்லை. ஏன்னா ஒரே பாயிண்ட்லேயே இன்னைக்கு 5 பாயிண்ட் இருக்கு. 5 இன்னைக்கு முடியாது. நமக்கு தேவையான வார்த்தை கிடைச்சிட்டு நான் நம்புறேன். இதே இந்த செய்தி பவுலுக்கு வந்ததும் இந்த நியூஸ் நேர சேனாபதி கிட்ட போகுது. எத்தனை பேர் ஃபாஸ்டிங்ல இருக்கிறாங்க? அதுவும் எப்படி? புசிப்பதும் இல்லை. நம்மளாவது தண்ணி குடிக்கும். சத்துரு தண்ணி கூட குடிக்க மாட்டான். ஆமே. 40 பேர். இப்ப சேனாபதி என்ன பண்றாருன்னா 24வது வசனத்துல பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் இடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள். இப்ப பவுல் ஒரு புறம் பவுலை கொலை செய்ய பயங்கர பிளான் நடக்கும் போது, இன்னொரு பக்கம் பவுல் பத்திரமாய் பாதுகாக்க அங்கே ஒரு ஆயத்தம் நடக்கிறது. நீ தேவனுக்கு தேவ திட்டத்துக்கு உட்பட்டவனானால் திட்டம் போடுற சத்துரு நாளுக்கு நாள் கூடலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், உன்னுடைய ஒரு முடி விழணும்னா கூட தேவன் அனுமதிக்காமல், தேவன் அறியாமல், நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை. நம்ம பாருங்க, எனக்கு என்ன வருத்தம் ஆயிட்டுன்னா, இந்த 40 பேர் என்ன நாங்கன்னு போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இவங்க அடுத்த நாள் இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. பவுல் வருவான் 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 வருவான், வரல வரல. அடி சாயங்காலம் ஆனது மெதுவா ஒருத்தன் சொல்லியிருப்பான். நம்ம தீர்மானம் எடுத்துருக்கோம். அதுவும் பிரதான ஆசிரியர்கிட்ட போய் இந்த பிரதான ஆசிரியர்கிட்ட சொன்ன ஆளை கூப்பிடு, உங்களை யார் இதெல்லாம் வெளியே சொல்லுங்க, உங்களை யார் 30 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொல்ல சொன்னா? வெறும் ப்ரேயர். நான் வரேன். யாரோ வீட்டில் அவசரமா கூப்பிடாங்க. வீட்டில் கூப்பிடல. நாங்க அவனை கொலை செய்யும் வரைக்கும் புசிப்பதும் இல்லை. அப்போ பசி எடுக்க எடுக்க அவங்களுக்கு அந்த வைராக்கியம் எவ்வளோ தீவிரம் ஆயிருக்கும். ஆனாலும் 40 பேர் சேர்ந்து போட்ட திட்டம் அல்ல நடந்தது. பரத்திலிருந்து ஒருவர் போட்ட
திட்டம் நடந்தது. அந்த திட்டம் நிறைவேறின போது பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். I have finished my race. I have finished my course. Hallelujah. இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு. அவர் பாதம் வீழ்ந்து ஆமென் ஆனந்த. வலது கையை உயர்த்தி விசுவாசத்தோடு, எந்த நோட்டம் ஜெயத்துடன். எஸ் லார்ட். நாற்பது பேர்ல 400 பேர்ல தாவீது சொல்லுகிறான், திட்டத்துக்கு உள்ளே இருக்கிறவன் சொல்லுகிறான், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே வந்தாலும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு காரியத்தை கூட சொல்லுகிறேன். சத்துருவின் திட்டம் அவமாய் போக ஒன்று தேவ திட்டத்துக்கு உள்ள இருக்கணும், ரெண்டாவது தேவ ஆலோசனைக்கு இடம் கொடுக்கணும். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களை கொஞ்சம் வேகமாய் வாசியுங்கள். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று ஊழியக்காரரோட ஆலோசனை பண்றான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இப்படி பாளையம் இறங்கி அட்டாக் பண்ணணும்னு ஆலோசனை பண்ணுகிறான். தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான் என்று சொன்னார். போதும் நீங்க ஃபுல்லா படிச்சு முடிச்சிருக்கீங்க. தன்னை காத்து கொண்டான். தனக்கு எச்சரித்து சொன்னதை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து தன்னை எப்படி காத்து கொண்டானா? அநேக தடவை, 1-2 தடவை அல்ல. அப்போ சத்துரு அதிகமாய் திட்டம் பண்ணுகிறான். தேவன் தம்முடைய ஆலோசனையை சொல்லுகிறார். அநேகர் ஆலோசனை அசட்டை பண்ணினார்கள். 2 நாளாகமம் 33வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 10வது வசனத்துல, கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அதனால சீரியர் அசீரியர் வந்து என்ன பண்ணாங்க? மனாசேயை முட்செடிகளில் வாசிங்க பிடித்து 2 வெண்கல சங்கிலியா அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார். அப்போ ஒருத்தன் கவனிக்காம போனா அவன் அகப்பட்டுட்டான், இன்னொருத்தன் கவனித்து தப்பிக்கொண்டான். இந்த அசீரியர் ஒரு டைம் 2 டைம்னா சாத்தான் விட்டுருவான். இவன் என்னடா எல்லா பிளான்ல இருந்து எஸ்கேப் ஆகுறான், இதுதான் அவனுக்கு தாங்க முடியல. இனி 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துக்கு வாருங்க. 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியத்து நிமித்தம் சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி. எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துருவுக்கு நம்ம எப்படி குழப்பத்தை கொடுக்கணும் தெரியுமா? அவன் திட்டம் நடக்காம போகும்போது. ஏங்க இப்போ புரியும்படி சொல்றேன். நம்ம வந்து ஒரு எலிப்பொறி வச்சிருக்கிறோம். உள்ள எலிப்பொறி எப்படி வைப்பாங்க? அதை ஓபன் பண்ணி உள்ள ஒரு கம்பி மாதிரி இருக்கு. அதில் ஏதா தேங்காவோ ஏதோ ஒன்று வச்சுட்டு ஏதோ ஒன்று வச்சுட்டு, அப்போ இது உள்ள வந்தாலே என்ன ஆயிரும்? அது அடைஞ்சிரும். ஆனால் இது உள்ள வந்து தேங்காவையும் எடுத்துட்டு போயிட்டு அது அடையாமல் இருக்குன்னா நம்ம அடுத்த நாள் குழம்புவோமா குழம்ப மாட்டோமா? குழம்பி டவுட்டுக்கு நம்ம கையை வச்சு பார்ப்போம், பட்டாரும் ஒரு அடி அடிக்கும். இல்லை இன்னொன்று நம்ம செக் பண்ணி தானே வச்சோம், புதுசாக வாங்கி தானே வச்சோம். அப்படி இருந்தோம் இது கரெக்டாக வந்து
அப்படிதான் நடக்கு. அதுவும் ராஜா பிளான் பண்ணணும்னா அவனுடைய கூட யாரெல்லாம் வச்சிருப்பாங்க, எவ்வளவு ஞானிகள் இருக்கணும். ஏன்னா ஒரு ஆலோசனை மாறினாலே, யாருடைய ஆலோசனை அபத்தமாச்சு பைபிள்ல? அகிதோப்பேல் தான் நினைச்சபடி நடக்கலைன்னு அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நேர போய் தூக்கில் தொங்கிட்டான். ஏன்னா அதுக்கப்புறம் எப்படி ராஜாவை ஃபேஸ் பண்ண முடியும்? அப்போ ஒரு பிளான் அவுட் ஆச்சு, ரெண்டாவது பிளான் அவுட் ஆச்சு. அவங்க பார்த்து இன்னும் இவனுக்கு குழப்பம் வந்துட்டு, அப்போ இவனுக்கு டவுட் ஆயிட்டு. என்ன டவுட் ஆயிட்டுனா, அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்கள் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளிகளாக இருக்கிறவன் யார் என்று அப்படி கேட்டதும் அங்கிருந்து ஒருத்தன் சொல்றான், 12 வாசிங்க. அப்பொழுது அவன், ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை, அப்படியே இல்லை, என் ஆண்டவனாகி ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு. ஒரு தேசத்துல பெரியவன் யாரு? ராஜா. ஆனா அந்த ராஜாவை பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தை என்ன இருக்கு? ஹல்லேலூயா. எங்க ராஜாவா இருந்தாலும் உயிர் இருக்கிறது வரைக்கும் தானங்க. அது ஒரு மனுஷனுக்கு பெருசே உயிர் தானே. அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய் வாசியம். இந்த பக்கம் ஒரு சிங்கம் செத்து கிடக்கு இந்த தெருவில், அந்த தெருவில் ஒரு நாய் குறைச்சிட்டு இருக்கு. எந்த தெருவில் போவோம்? நாங்கள் 2 தெருலையுமே போக மாட்டோம். நாங்கள் எதுக்காக போகிறோம்? இந்த பக்கம் போனால் அது சிங்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த பக்கம் அந்த நாய் கடிக்கலைனாலும் நம்மளை பார்த்து 2 தடவை குறைச்சாலே நமக்கு பக்கு பக்குன்னு அடிக்கும். அது மோப்பம் பிடிச்சி வந்து துரத்தும். பொதுவாக நாயினுடைய இதே அப்படி தான். கிட்ட போகும்போது நார்மலாக போகிறவங்கள ஒன்றும் செய்யாது தெரியுமா? ஏன்னா அந்த ஹார்ட் பீட் அடிக்கிறது வந்து அதுக்கு அது அப்போ மது எழுமும். எப்பாடா நம்மையும் பார்த்து பயப்படுறதுக்கு 2 பேர். அதுபோல் இந்த பைக்கிலலாம் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நாய் துரத்தும். ஆரம்பத்தில் தெரியாது, நம்மெல்லாம் காலெல்லாம் தூக்கி எடுத்து வச்சு. அப்புறம் தான் ஒருத்தர் சொல்லி தந்தாங்க, அப்படி துரத்தும் போது நீங்கள் வண்டி என்ன பண்ணுங்க இல்லை. அதுக்கப்புறம் பைக்கில் போகும்போது யாரும் அப்படி துரத்தும் போது வண்டியை பிரேக் போட்டு நின்று அது யாரையோ பார்த்து குறைச்சது மாதிரி. சரி, அப்போ நீங்கள் இல்லை, நான் எதிர்பார்த்த ஆள் வேறன்னு சொல்லிட்டு போய். இங்கே திட்டம் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் போடப்படுகிறது. அவன் என்ன பண்றான் தெரியுமா? ஒரு முறை அந்த ஆலோசனையின் மேன்மை, நான் தான் ராஜா, எனக்கே நீ ஆலோசனை சொல்ல வந்துட்டியா, இப்படி அவன் நினைக்கல. ஆகாவெல்லாம் விழுந்துட்டான். ஆனா இவன் ராஜா வேண்டாம், எங்க போகாத, ஓகே போகல, இங்க இரு. இப்போ சீரிய ராஜாவுக்கு கேள்விப்படுறான், அங்க எலிசான்னு ஒருத்தர் இருக்கிறான், தேவாவியை பெற்றவன், ஆலோசனை கொடுக்கிறான். அடுத்த வார்த்தை தான் கவனிக்கணும். 13வது வசனம். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும். யாரை பிடிக்கும்படிக்கு? இதுவரை யாரை பிடிக்க பிளான் போட்டான்? இஸ்ரவேல் ராஜாவை. இப்போ யாரை பிடிக்கிறான்? என்னதுன்னு அர்த்தம்? அவருடைய ஆலோசனைக்கு உட்பட்டு நடந்தா யுத்தம் இனி உங்க கூட கிடையாது, யுத்தம் இனி அவரோட கூட. என் கூட யுத்தம் பண்ணணுமா, அவர் கூட யுத்தம் பண்ணணுமா? நான் ஏன் இஷ்டப்படி போவேன்னா அவர் வந்து யுத்தம் பண்ணுவாராம், நல்லா பண்ணுவார் வந்து. ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனைக்கு உட்பட்டு நான் நடந்தா சாத்தான் அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியும் இவனை இனி தொட முடியாது. இவனை தொடணும்னா அவரை தொடணும், அவரை தொடணும்னா ஒருக்க தொட்டு பார்த்தாச்சு, என்னால் அவருக்கு குதிகால மட்டும் லைட்டா நசுக்க முடிஞ்சது. ஆனா அந்த இதுல என் தலையே அவர் என்ன பண்ணிட்டாரு? நசுக்கிட்டார். ஆலோசனைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாது, உன்மேலன் கண் வைத்து. ஆமென். உன்மேலன் அறிவுரை நான். ஆமென்.
இஸ்ரவேலர் எண்ணாகும் 14வது அதிகாரம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையில் உச்சியில் ஏற துணிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். வேவு பார்த்துட்டு வந்துட்டு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் போகவே முடியாது, அதனால நம்ம எங்க போவோம், எகிப்துக்கு போவோம் அப்படிம்பாங்க. உடனே கர்த்தர் வந்து கோபத்தில் சொல்லுவார், நீங்க 40 நாள் சுற்றி வந்த லக்கத்தின்படியே ஒரு நாள் 1 வருஷம் போலாகும், 40 நாள் நீங்க 40 வருஷம் சுத்துவீங்கன்றார். இப்போ இவங்க திடீர்னு பிளானை மாத்துறாங்க, இல்ல நம்ம அங்கேயே போவோம் அப்படின்னு. உடனே மோசே சொல்றாரு 43வது வசனத்துல, நீங்க போகாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார், அங்க இருக்கிறவங்களால நீங்க விழுவீங்க, நீங்க அப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சிட்டீங்க, அதனால இப்ப போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எச்சரிக்கிறார். 44 45 வாசிங்க. அப்பொழுது அமலேக்கியரும் 44 45. ஆனாலும் அவர்கள், அடுத்த வசனம், மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள், கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசையும் பாளையத்தை விட்டு போகவில்லை. ஏங்க மோசைக்கு ஏறணும்னு ஆசை கிடையாதா? மோசே தானங்க ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இங்கே ஆண்டவர் வரமாட்டார். இப்போ அவர் 40 வருஷம் 40 வருஷம் தான். 40 நாள்ல 40 வருஷம் ஆக்குனது யாரு? இஸ்ரவேலர்கள். கர்த்தரை வச்சு அப்படி ஆக்க வச்சாங்க. அவர் இப்போ இந்த துணிச்சல் எப்போ வந்திருக்கணும் தெரியுமா? வேவு பார்த்துட்டு வந்தாங்க தெரியுமா? அப்போ வந்திருக்கணும். நாம் எடுக்கிற சில தீர்மானங்கள்லாம் இருக்குல்ல, எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்கலைன்னா நமக்கு பெரிய பிரச்சனையாகும். எடுக்க வேண்டிய தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்கல. இந்த துணிச்சல் எங்க வந்திருக்கணும் தெரியுமா? காலேப் அதை நம்ம எளிதில் ஜெயிக்கலாம்னு சொல்லும்போது, வா போலாம் அப்படி போயிருந்தா கர்த்தர் போயிருப்பார். ஆனா அந்த இடத்துல ஐயோங்க ஏனாக்கின் குமார் இருக்கிறாங்க, ராட்சச பரவி இருக்கிறாங்க. ஏன் இப்ப எங்க போனாங்க? ஏனாக்கின் குமாரர் இருக்க தானே செஞ்சாங்க. இப்ப ஏன் வராங்கன்னா, இன்னும் 40 வருஷம் சுத்தணுமா, இல்ல நம்ம போலாம். இதான் காட்ஸ் பிளானா, நம்ம போலாம். அதாவது நம்ம நிறைய தீர்மானம் ஆண்டவர் சொல்லி எடுத்தோம். ஆண்டவர் சொல்லி தான் பிரதர் நான் எடுத்தேன், ஆண்டவர் சொல்லி தான் எடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்லி தீர்மானம் எடுத்தோம், சொல்லும் போது எடுத்தோமா? ஆண்டவர் சொல்லி நாம் எடுத்த தீர்மானம் குட். இவங்க இந்த டெசிஷன் உண்மையா எடுக்க வேண்டியது. ஆனால் எப்போ எடுக்கணும் தெரியுமா? காலை வந்து நம்ம அதை எளிதில் சுதந்திரிக்கலான்னு சொல்லும்போது, கமான் காலை வா போலாம் அப்படி சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போயிருக்கும், மோசையும் போயிருப்பார், எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் முன்பாக புறப்பட்டிருப்பார். 10 வாதைகளை தாண்டி வெளியே கொண்டு வந்தது சமுத்திரத்தில் மூழ்கடிக்கல்ல. இந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி உன்னை வெளியே கொண்டு வந்தது ஏனாக்கின் குமாரர் கையில் கொடுப்பதற்கல்ல, உனக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை சுதந்திரிக்க வைப்பதற்கு. இந்த இடத்துல மோசே சொல்றாரு, ஜனமே நீ போகாதீங்க, நம்ம இறக்கத்துக்காக கெஞ்சலாம். ஏன்னா ஆண்டவர் வந்து மனம் அந்த கெஞ்சும் போது மோசே கிட்ட ஆதி யாத்திரை 32 எடுக்க வேண்டாம் சொல்லுவார். மோசே இந்த ஜனங்களை நான் அழித்து விட போறேன் அப்படின்னு. மோசே, ஆண்டவரே யாருக்கு இப்படி செய்றீங்கன்னு பாருங்க, எல்லா கண்கு முன்னாடி நீங்க தானப்பா கூட்டிட்டு வந்தீங்க, இப்போ நீங்க அழிச்சிட்டீங்கன்னா உங்களை தான் ஆண்டவரே தப்பா பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு அவன் கெஞ்சினதும் கர்த்தர் தாம் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனஸ்தாபப்பட்டார். அப்படிப்பட்டாங்க. அவர் கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடியவர். கோபத்தில் ஆணையிட்டார். மோசைக்கு இந்த சீக்கிரட்டு தெரியும், போகாதப்பா போகாத, வெயிட் பண்ணு, நான் போய் மலையில வேணா விழுந்துடுறேன் அவர்கிட்ட, போகாத. ஏற துணிந்தார்கள். துணிந்த போது அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்தார்கள். ஆலோசனைக்கு இடம் கொடாமல் துணிந்தவர்கள் சத்துருவின் திட்டத்துக்குள்ளே அகப்பட்டார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெயிப்பதற்கு இந்த 2 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேங்க. தேவ திட்டத்துக்கு உள்ள இருக்கிறோமா? அப்படி இருந்துட்டோம்னா
சத்துரு என்ன திட்டம் போட்டாலும் பலிக்காது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். அதுதான் சொல்ல, என்ன திட்டம் போட்டாலும் அவன் திட்டம் போட பேப்பரும் பெண்ணும் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சேஃப் பண்ணிடுவார். யோசேப்பிட்ட பிள்ளையை தூக்கிட்டு இங்கிருந்து போன்னு எப்போ சொன்னார்? திட்டம் போடுறதுக்கு முன்னாடி. மத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். தேடினான், தேடுகிறான் சொன்னாரா? தேடுவான் சொன்னாரா? அதன் அர்த்தம் என்ன? இன்னும் தேடல, இன்னும் பிளான் போடல, அவன் தேடுவான். அதாவது சத்துரு. அதுதான் பிரியமானவர்களே, இன்னைக்கு பேசும்போது என்னை பர்சனலாக பலப்படுத்தின வார்த்தை நான் ஒரு விஷயம் கூட சொல்றேன். நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறான். அதே போலதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறான். நாளை அறிந்துதான் பேசிட்டு இருக்கிறான். அவன் தேடுவான். அதனால நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் அங்க இருண்டார். அடுத்த வசனம் 15வது வசனம் 16. அப்பொழுது தான் சாஸ்திரிகளால், பேதுரு சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்படல, கர்த்தரால் வஞ்சிக்கப்பட்டான். அவன் என்ன செய்கிறான்? திட்டமாய் விசாரித்து, சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்துன்னா, இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு புறப்பட்ட காலம் ஏறக்குறை எத்தனை வருடம் இருக்கும்? 2 வருடம். இயேசு பிறந்த அன்னைக்கு வரல அவங்க. அதனாலதான் காலத்தை பிறந்த அன்னைக்கு வந்தது யார் தெரியுமா? மேய்ப்பர்கள். சாஸ்திரிகள் ஒவ்வொரு ஏரியாவிலிருந்து புறப்பட்டு வராங்க. அந்த நட்சத்திரத்தை கண்டு 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 அதான் அந்த காலத்தை விசாரிக்கிறான். திட்டமாய் விசாரித்த காலத்தின் படியே பெத்லகேமிலும் அதன் எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் அப்படின்னு இருக்கு. அதன் அர்த்தம் என்னன்னா, இவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா இயேசு பிறந்து 2 வயசு, 2 வருஷமா. அதனாலதான் இவங்க சாஸ்திரிகள் இயேசுவை எங்க வந்து பார்த்தாங்க தெரியுமா? வீட்டில் வந்து பார்த்தாங்க. மெய்ப்பர்கள் எங்க வந்து பார்த்தாங்க தெரியுமா? முன்னணையில் வந்து பார்த்தாங்க. நம்ம கிறிஸ்மஸில் டைம் வந்து ரொம்ப பெயரும்னு சொல்லிட்டு ஒரே சீனா எல்லாத்தையும் கொண்டு வந்துடும் பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு. அப்போ 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அவன் திட்டம் போட்டு செய்யறதுக்கு முன்னாடி திட்டத்துக்கு உட்பட்டவர் சேஃபாரார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 15 ஏரோதின் மரண பரியந்தம், 19 ஏரோது இறந்த பின்பு. அதன் அர்த்தம் என்ன? திட்டத்துக்குட்பட்டவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னையும் உங்களையும் கர்த்தர் இன்னும் ஜீவனோடு வைத்திருப்பதின் நோக்கம் உண்டுதான். நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. திட்டத்துக்குட்பட்டிருக்கிறோம். டெய்லி நினைக்கணும், ஆண்டவரே டெய்லி உங்கள் ஜெபத்தில் பர்சனல் வேலைப்பா உங்கள் சித்தம் போல நடத்துங்க. ஃபாதர் அழகாக பாடியிருக்காங்கல்ல, என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எல்லாமே என் உட்காருதல், என் எழுந்திருத்தல், சித்தத்தை விட்டு விலகினா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆபிரகாமை விட்டு லோத்து வெளியே போயிட்டான். சித்தத்தை விட்டு விலகினா சோதோமின் பிடியில் ஆகப்பட்டுட்டான். டெய்லி வாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தான். ஆபிரகாமோ சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருந்தான். திட்டத்துக்கு உட்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். திட்டத்துக்கு விலகினவன் சத்ருவால் வாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். இந்த திட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அவருடைய ஆலோசனை செவிசாய்த்து கேட்கணும். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகைகள் அதிகம். டெய்லி அப்பா என்னப்பா செய்யணும், என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். என்னப்பா
ஏசப்பா என்னப்பா செய்யணும். ஆண்டவர்கிட்ட இந்த ஒரு காரியத்தை, 2 காரியம் சொன்ன, திட்டத்துக்கு உட்படணும், உங்களுடைய ஆலோசனைக்கு நான் செவி கொடுக்கணும். ஆண்டவரே, சத்துருவின் எதிரான திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதா. எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. அப்படியே ஆமென். உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பந்தான் எனது விருப்பமையா. உங்க ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்க. என்னப்பா ஏசப்பா, அன்பு சகோதரா சகோதரி, நிறைய திட்டங்களை சாத்தான் போடுறோம். யோசேப்புக்கு எதிரான திட்டம் எப்ப போடுறான் தெரியுமா? யோசேப்பு வளர்ந்ததும். பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு நன்மைக்கான காரியம் நெருங்குதுனாலே சத்துரு அதை குலைக்கணும், அதை இல்லாமக்கணும். அப்படியே உங்க வலது கையை உயர்த்தி இடது கை இருதயத்தில், ஆண்டவர் என் வாழ்க்கையில சத்துரு போட்ட எந்த திட்டமும் நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்படி நடந்தா அவங்களுடைய நாமம் தூஷிக்கப்படுவேன். சத்துரு குழம்பிடணும். என்ன இது, நம்ம என்ன நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குது. அவன் இதோட அழிஞ்சிருவான்னு நினைச்சோம், அவன் அழிய மாட்டேங்கிறானு. இதுல இருந்து அவன் எழும்ப மாட்டான்னு நினைச்சோம், எழும்பிட்டானு. இப்படி சத்துருக்களுக்கு ஒரு குழப்பம் உண்டாவதா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைங்க மேல சத்துருவின் திட்டம் நடக்கவே கூடாது. உங்க திட்டம் நிறைவேற்றுங்கப்பா. நிறைவேறட்டும், 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 நிறைவேறட்டும். எல்லாரும் 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 ஒரு சில நிமிடங்கள் அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லக்கூடாது. அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லக்கூடாது. அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லக்கூடாதுப்பா. சத்துரு சொல்லக்கூடாதுப்பா. சத்துரு சொல்லக்கூடாதுப்பா. அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லக்கூடாதுப்பா. இயேசுவே, எதிரான ஆயுதங்கள் வாய்க்காம போகட்டும், எதிரான திட்டங்கள் அவமாய் போகட்டும், எதிரான காரியங்கள் இல்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். உடரபலபரப சந்தரபலபரப உடரபலபரபலப. கொஞ்சம் அந்நிய பாஷையில, கொஞ்சம் அந்நிய பாஷையில ஆவில நிறைந்து சத்துருவின் எதிரான திட்டங்கள், எதிரான ஆயுதங்கள், உடா கரபா சந்தரபா லகதரபா உடரபலபரபா சேரபா ஒரு வக்கமரபா சேமம் ராத்தனமம் ரோக்கலபா பேரமா சேரபலபா துடரபா உடரபா சேலபரபா துடரபா. விடாதீங்க, விடாதீங்க. சத்ருவின் திட்டம் அவமாகிறது. சத்ருவின் திட்டம் அவமாகிறது. சத்ருவின் திட்டம் அவமாகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஷகபல பகரப ஷதரபகர ரெமம்ரோல மம்ரோ ஷெரே பாபா ஷெரே மம்ரோல பாபா கரோ. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில், வல்லமையுள்ள நாமத்தில், இயேசுவின் ரத்தம் 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 ஜெயம். எதிரியின் பாளையத்தில் கர்த்தருடைய தூதன் இறங்கி உலாவுகிறான். எதிரியின் பாளையத்தில்
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போவதாக கர்த்தர் தம்முடைய தூதர்களில் ஒருவனை அனுப்பி சத்ருவின் பாளையத்தில் இயேசுவின் நாமத்தில் விடுதலை 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 விடுதலை. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில். ஹல்லேலூயா. சித்தத்துக்கு பிரியமான அன்பு சகோதரா சகோதரி, ஆவியானவர் சில காரியங்கள்ல உன்னோடு போராடி கொண்டிருக்கிறாரா? நீ இன்னும் இடம் கொடுக்காம தள்ளிட்டு போறியா? இந்த நேரத்தில் நீ ஒப்புக்கொடு. இந்த வார்த்தையை சொல்லும்படி ஆவியானவர் ஏவுகிறார். கொஞ்ச நாளா உன்கிட்ட சில காரியத்துல போராடிட்டு இருக்கிறார். ஆவியில போராடிட்டு இருக்கிறார். நீ அதுக்கு இடம் கொடுக்காம தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிற. நீ விலகி போனா நல்லா இருப்பேன்னு நினைக்கிற. இல்ல, யோனா விலகி போனா நடந்தது தெரியும்ல. உன்னோடு போராடி கொண்டிருக்கிறான். ஆவியில யாருக்கு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நாளா போராடிட்டு இருக்கிறார். ஆவியானவருடைய இது தெரியும்ல. அவர் எப்பவும் போராட மாட்டார், சொல்லிட்டு அப்படி விட்டுருவார். ஆண்டவர் இடைப்படுறாரா? சில காரியத்தில் உங்ககிட்ட போராடுறாரா? இதை செய் மகளே, இதை செய் மகனே, இதை செய்யாதே. ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் இப்படி நீங்க நெருக்குறீங்கன்னா, உன்னை விழுங்குறதுக்கு நாம இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமாங்க? சத்துருவுக்கு வெட்கத்தை கொடுத்தணும், உங்களை கிரீடம் தரிப்பிக்கணும். சமகலரபதர ரிபலபதரோ சரமல கடரபப சரமலபதரா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. சித்தத்துக்குள்ள வாங்க. தேவ சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தம். தேவ சித்தத்துக்குள்ள சபையை கொண்டு வாங்க. ஒவ்வொருவரை கொண்டு வாங்க. நாங்க திட்டத்துக்குள்ள இருக்கணும். அந்த மேகத்துக்கு கீழே இருக்கணும். அந்த மேகத்துக்கு கீழே இருக்கணும். கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவர் போராடும் போது கொடுத்துடணும். அப்பதான் கண்கள் விருட்சங்களை பார்க்கும். ஒவ்வொரு முறை தேவ சமூகத்தில் வரும்போது ஒரு 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 லிமிட்டுக்கு மேல நம்ம சரண்டர் பண்ண தயங்குறோம். ஏன்னா நம்ம நிறைய பிளானை வச்சுட்டு இருக்கிறோம். சத்துரு போடுற பிளான்லையும் ரொம்ப மோசமான பிளான் நாம போடுற பிளான். இன்னைக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதே நாம போட்ட பிளான்னால தானே. அது அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அது செய்யணும், இன்னைக்கு இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம். God's plan. நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன் அல்லவா? நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் அல்லவா? நீ என் நாமம் தரிக்கப்பட்டவன் அல்லவா? தேவ சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தம். Thank you, Holy Spirit. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கு. உண்மையாய் அர்ப்பணிப்போடு தேவ சத்தம் என்னுள்ளம்
ஆமென். தேவ சித்த அர்ப்பணிக்கிறவங்க மட்டும் 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி படைக்கின்றே தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்ற பொன்னை போல புடமிட்டாலும் ஆமென். திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட அர்ப்பணிப்போடு என் வாழ்க்கையில தேவ சித்தம் தவிர வேற ஒண்ணுமே நடக்க கூடாதுப்பா. சொல்லுங்க ஒரு ஜெபமாக அர்ப்பணிப்பின் பாடலாக தேவ சித்தம் தேவ சத்தம் முட்களுக்குள் மலர்கின்றதோ முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ ஷலவா கதடர பலபதுரா சந்தர பலபதுடர மம்ரோ. ஆமென். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். நீ சித்தத்துக்குள்ள வந்துட்டேன்னா அவரை போல மாட்டிடுவார் தெரியுமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதனையை சகிப்பவனே சோதனையை ஓ சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. ஹல்லேலூயா. ஆமென். ஜீவ கிரீடம் பெற்றிடுவார் ஜோதியாய் பிரகாசிப்பார். தேவ திட்டத்துக்கு ஒண்ணு விட்டுக் கொடு. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாலிப தம்பி தங்கச்சி, ஆவியானவரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். முன்னறிந்து ஆமென் முன்னின்று நலமுடன் நடத்துவார். Glory. ஆமென். சகலமும் சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சாட்சியம். 2 கைகளை உயர்த்தி தேவ சித்தம் தேவ சித்தம் நிறைவே. அப்பா, இவன் வாழ்க்கையில நான் நினைச்சதை செஞ்சுட்டேன்னு சத்துரு சொல்லிடவே கூடாது. நீர் நினைத்தது எதுவோ அது ஒன்றே என் வாழ்க்கையில நடக்கணும், எங்க வாழ்க்கையில நடக்கணும், எங்க தலைமுறைங்க வாழ்க்கையில நடக்கணும். சோரபல கதடரம சதரபல மரபதுடரோ. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு முழு பலத்தோடு. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினால் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்த அன்புக்காய் நன்றி. எங்களோடு பேசினீர். எஸ் லார்ட். ஆமென். எங்க மேல நீங்க வைத்திருக்கிற திட்டம் பெரியது.
எனவே சத்துரு அதற்கு எதிராய் திட்டம் வைத்து எங்களை வீழ்த்த நினைக்க பார்க்கிறான். ஆனால் நீர் இந்த நாளிலே பேசினீர், அந்த ஆலோசனை நிலைக்காது, அதன்படி சம்பவிக்காது. எதிரியின் திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. ஆளுகை செய்யுங்கப்பா, உங்க வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர், ஒருத்தங்க லைஃப்ல கூட சத்துரு நான் நினைச்சது இவங்க வாழ்க்கையில் நடந்துட்டு சொல்லவே கூடாதுப்பா, கர்த்தர் நினைத்தது தான் இவங்க வாழ்க்கையில நடந்தது என்று சொல்லணும். ஆளுகை செய்யுங்கப்பா, உங்க ஆலோசனைக்கு செவி சாய்க்க, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அது அப்படியே உட்கொண்டு நடக்க கிருபை செய்யும். ஜெயமாய் நீரே முன்னின்று எங்களை நடத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.